இன்னைக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஹேண்ட்ஸ் ஆன் கிளாஸ்க்கு ஃபார் ரீத்தர்ட் கிளாஸ்க்கு. ஸோ ரீத்தர்ட் கிளாஸில் வந்து நம்ம அவங்கள வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறதுக்காக அவங்க என்ன சமைச்சு எடுத்து வரணுமோ அங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த சாப்பாடை வந்து அவங்களே அவங்க கையால் வந்து நான் ஃபீட் பண்ணி சீல் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ்ஸு. இப்படி வந்து நம்ம அந்த பவுச்சுக்குள்ளே போட்டுட்டு ப்ராப்பர் வேயாக நம்ம வந்து அழகாக திம்பாங் பண்ணி கரெக்டாக எவ்வளோ கோழி சதை போடணும், எவ்வளோ பேஸ்ட்டு போடணும், நம்ம அழகாக கைட் பண்ணிவிட்டு அந்த பவுச்சில் போட்டு எப்படி வந்து அந்த ஃபீடிங்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு அதுக்கு ப்ராப்பரோட எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் கரெக்டாக அந்த பவுச்சுக்குள்ளே போகிறதுக்கு. இப்போ பவுச்சுக்குள்ளே போட்டோன்னே நம்ம அது கரெக்டாக அது க்ளீனாக இருக்கா சைட்டில் போகணும். ஏன்னா சீலிங் பண்ணுற மணிக்கு அந்த இடத்துல எண்ணெயாக இருக்கக்கூடாது. அதை அழகாக க்ளீன் பண்ணிடணும். ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஓகே. அப்போ அடுத்தது வந்து அது அழகா நம்ம சீல் பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ இதை ஜஸ்ட் அந்த பவுச் உள்ளே வச்சு அந்த சீலிங் பண்ணிடும். சீல் பண்ணி முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான். நன்றி.